Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் பதவியேற்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக வந்தே மாதரம், நாட்டுப்பெண், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்கள் பாடப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக ஜோசப் விஜய்க்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற போது அவரது பெற்றோர் ஆனந்த கண்ணீர் விட்டு நெகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், நிர்மல்குமார், வெங்கட்ரமணன், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழா நிறைவடைந்ததும் விழா மேடையிலேயே முதலமைச்சர் ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். முதலில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கும் கோப்பில் கையெழுத்திட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கும் திட்டம், போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கும் கோப்புகளிலும் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார்.